பாஸ் சீசன் 7 டே 90 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 90 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு ஒரு பக்கத்தில் அஃபிஷியலாக டிடிஎஃப் இருக்கு இல்லையா, டிக்கெட் டு ஃபினாலியோட வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிக்சன் இருக்கார் இல்லையா, அந்த கார்டு கேம் அப்படின்றது விளையாடும் போதே அந்த கார்டை வந்துட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி வைக்கிற மாதிரியோ விஜய் வர்மா பார்த்தோம் அப்படின்னா நிக்சனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ் அப்படின்றது படு பயங்கரமாக போய்கிட்டே இருந்துச்சு. கமலுமே பார்த்தோம் அப்படின்னா நேற்று அதை கேள்வியாக கேட்டும்போது போடு செம்மடா, இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பனிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அந்த கொஸ்டின் அப்படின்றத கேட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிக்சனா இருந்தாலும் சரி விஜய் வர்மாவா இருந்தாலும் சரி அப்படிலாம் எதுவுமே பண்ணல சார் அப்படின்னு சொன்னப்பையும் கூட கமல் அப்படியா எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நார்மல் கமலா இருந்திருந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள பயங்கரமா திட்டினதோட மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறும்படம் அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல கூட பார்த்தோம் அப்படின்னா விக்ரமன் இருக்கார் இல்லையா, விக்ரமனுக்கு வர வேண்டிய ஒரு பாயிண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தனலட்சுமிக்கு போயிடும். ஸோ டிடிஎஃப் இருக்கு இல்லையா, டிக்கெட் டு ஃபினாலேவை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் சரி, டாஸ்கை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் சரி, யார் கரெக்டாக விளையாடினாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாயிண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமி இருக்கக்கூடிய பாயிண்ட்டை பிடிங்கி மறுபடியும் விக்ரமன் கிட்டே கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நேற்றும் நடக்க போது. நிக்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு தப்பான கேம் விளையாண்டாரு அப்படின்றதுனால அவர்கிட்ட இருக்க பாயிண்ட்டை பிடுங்கலாம் வேணாம், அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு வார்னிங்காவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில கேள்வி மட்டுமே கேட்டு கமல் பார்த்தோம் அப்படின்னா அதை பூசி முழுகி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆஸ் யூஷுவலாகவே பார்த்தோம் அப்படின்னா கமல் இருக்கார் இல்லையா, அவர் புள்ளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றத கேட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நேற்று அதை மறுபடியுமே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயம் அப்படின்றத நடந்துகிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்றதுல தான் டே 90 நடந்துச்சு. டே 90 அப்படி என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா கமல் இருக்கார் இல்லையா, விஜயகாந்தை பற்றின சில தகவல்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த மேடை மட்டும் இல்லை, எந்த மேடையாக இருந்தாலுமே இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருந்ததுக்கு அவரை பற்றி அவர் கூட இருந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, அப்படிலாம் அவர் கூட இருந்த நினைவுகளாக இருந்தாலும் சரி பகிர்ந்துக்கிறது அப்படின்றது ஒர்த்தான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறமா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, ஆஸ் யூஷுவலாக அவங்களுக்கு எப்படி வெளியே நடக்கிறது தெரில அப்படின்லாம் தெரில, இல்லை உள் மனசு சொல்லிச்சாங்க என்னன்னு தெரில, நம்ம தான் இந்த வீக் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டிங் வைஸ்மே பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயா தான் கம்மியான ஓட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் அன்அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ரவீனா தான் இந்த வாரம் வந்துட்டு எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்கேஸ் ரவீனா வந்துட்டு எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா இதை விட ஒரு அன்ஃபேர் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லீஸ்ட் ஓட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா நிக்சன் மாயா இவங்க 2 பேரும் இருக்கும்போது ரவீனா இருக்காங்க இல்லையா, ரவீனாவை இன்கேஸ் வந்துட்டு அவங்க வெளியே அனுப்புனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒட்டு மொத்தமாக அன்ஃபேர். அதுவும் 90 டே இருக்கு இல்லையா, 90வது நாளில் நடக்கக்கூடிய ரொம்ப பெரிய அன்ஃபேருடைய உச்சகட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு இருக்கார் இல்லையா, அந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றத ரொம்ப பக்காவாகவே விளையாடி இருந்தார். ஸோ அவருக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றது அஃபிஷியலாக தரவும் பட்டுச்சு. ஸோ சீசன் 7 ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு தான் போயிருக்காரு. ஸோ இந்த டிடிஎஃப் அப்படின்றத ஆரம்பிக்கும் போதே விஷ்ணு இல்லைனா மணி இவங்க 2 பேர் தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத ரொம்ப சூப்பராக விளையாடுவாங்க. இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் போவாங்க அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணியிருந்தேன். நான் மட்டும் இல்லை, பலருமே கெஸ் பண்ண பேர் இந்த 2 பேராக தான் இருந்துச்சு. ஒருவேளை மாயா இல்லை பூர்ணிமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக அந்த டாஸ்க் எல்லாத்துலேயுமே வழக்கம் போல ஸ்ட்ராட்டஜி அது மட்டும் இல்லாமல் பிளானிங் இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, மாயாவை பீட் பண்ணி விஷ்ணு தான் வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஷ்ணு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக போயிட்டாரு. இனி யாரெல்லாம் போக போகிறாங்க, யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா தான் தினேஷ் கிட்ட பார்த்தோன்னா கமல் கொஷின் அப்படின்றத வச்சுருந்தாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு குரூப்பாக தான் விளாண்டிங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா மாயா மாதிரி சார் நாங்கள் அப்படிலாம் விளாட்லாம், அது இப்படி விளாண்டோம், இப்படி போயிடுச்சு கக்கா அப்படின்லாம் சொல்லாமல் ஆமாம் சார் நாங்கள் குரூப்பாக தான் விளாண்டோம், ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் தனியாக விளாட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது எல்லாம் எங்களை கார்னர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் குரூப்பாக விளாண்டோம் அப்படின்னு சொல்லி உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக விஷ்ணு விஜய் வின்னராக போயிட்டாரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட்லேருந்து ஒரு எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றது எல்லாராலையுமே கணிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி பார்க்கும்போது தான் பார்த்தோம்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருடைய பார்வையுமே பூர்ணிமா பக்கம் தான் திரும்பிச்சு. ஏன்னா அதிகப்படியான எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு என்ன எதனால் பேசுகிறாங்க அப்படின்லாம் தெரியாது. பட் அவங்கள யாராவது ஒரு மிஸ்டேக் அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு மணிக்கணக்காக உட்காந்து சலிக்காமல் பேசுவாங்க. ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நேற்று பாயிண்ட்டாகவும் வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறமா தான் டேனுடைய ஹைலைட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும்போது நிக்சன் இருக்கார் இல்லையா,
அந்த கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரியும் விஜயவர்மா இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்டை எடு அப்படின்னு சொல்லி கையில் டச் பண்ணி காட்டுற மாதிரியான கிளிப்பிங்ஸ் அப்படின்றதெல்லாம் படு பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நேற்றுமே கமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்டை யார் உருட்டி மடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிக்சனுடைய ஃபேஸுக்கு தான் ஜூம் இன் அப்படின்றத வச்சுருந்தாங்க. நிக்சனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக பண்ணிங்கன்னு சொன்னால் சாரி கேட்டுக்கலாம், பண்ணிங்களா கேட்டால் இல்லை வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்திருப்பார் போல். நேற்றுமே பார்த்தோம் அப்படின்னா என்ன நிக்சன் ஏதாவது பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜயவர்மாட்ட கேட்கும் போதுமே பார்த்தோம் அப்படின்னா விஜயவர்மாவே இல்லை அப்படின்ற மாதிரி உருட்டி பரட்டி தான் சமாளிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதே வந்துட்டு நார்மல் கமலா இருக்காரு, ஒரு 6 சீசனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கமலா இருந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் மூட் அப்படின்றதுக்கு போயிருப்பாரு. சரி ஓகே எதுக்கு டவுட்டு, நம்ம குறும்படத்தையே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேற்று இருக்கு இல்லையா, நேற்று கொஸ்டின் கேட்டதோட நிப்பாட்டினது அப்படின்றது பார்த்தோம்னா என்னடா இது வழக்கமான கமல் மாதிரியே இல்லை, வழக்கமான கமலா இருந்தாரு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செய்கை அப்படின்றத பலமாக செஞ்சு விட்டுருப்பாரு. பட் ஏன் அதுவும் 90வது நாளில் போயிட்டு ஒருத்தருடைய கேம் அப்படின்றத ஸ்பாயில் பண்ணுறத விளையாண்ட ஒருத்தனுக்கு வார்னிங் கூட கொடுக்கல அப்படின்றது ஒரு புரியாத கேள்வியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக இந்த எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி எவிக்ஷன் அப்படின்றது நடக்க போகுது இல்லையா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே அன்அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா மாயா நிக்சன் இவங்க 2 பேர் தான் லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. பட் ரவீனா தான் வெளியே போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் வந்துக்கிட்டு இருக்குது. இன்கேஸ் ரவீனா வெளியே போனாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அன்ஃபேரினுடைய ஒரு உருவமாக இருக்குது அப்படின்னா அது ரவீனாவுடைய எவிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.